ஹாய் நண்பா, சென்னை மெட்ரோல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. டைரக்டா வாக்கின் இன்டர்வியூ போனா போதும். வாக்கின் இன்டர்வியூ 3 இடத்துல நடக்குது. சென்னை, கோயம்புத்தூர், அதற்கப்புறம் மதுரை. 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குதுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டெஸ்ட் புக்ல இருந்து இப்போ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் புக்கினுடைய இயர்லி டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ 365 டேஸ் வேலிடிட்டி உள்ள இந்த பேக்கை 351க்கு நீங்க பை பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கோடான TN Zone அப்படிங்கறத யூஸ் பண்றது மூலமா. டெஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, குறிப்பா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், TNPSC இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் சீரியஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா வந்து இவங்க ஆஃபர் பண்றாங்க. இந்த பேக்கேஜ்ல 1.5 லட்சம் பிளஸ் மார்க் டெஸ்ட் இருக்கு. 30,000க்கும் அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கு. ப்ரோ கொஸ்டின்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ லைவ் டெஸ்ட்டை கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா இந்த பேக்கேஜை இயர்லி டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ அப்படிங்கிற பேக்கேஜ்ல வந்து கொடுக்குறாங்க. 365 டேஸ் வேலிட்டி இருக்கு. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 399 அப்படின்னு இருக்கும். அப்ளை கூப்பன்ல நான் சொல்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க, TN Zone. கூப்பன் அப்ளை பண்ணிட்டு செக் பண்ணுங்க. 351க்கு நீங்க இந்த ஒரு பேக்கேஜை பை பண்ணிக்கலாங்க. நான் சொல்றேன்னு இல்ல, நீங்களே வந்து செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு ஆஃபர் பேக்கேஜா வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்னா பை பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். கமிங் பேக் டு தி நோட்டிபிகேஷன், சென்னை மெட்ரோ ரயில்ல இருந்து இப்போ வேலை வாய்ப்பு வந்திருக்கு. டைரக்டா வாக்கின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா போதும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜாப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர். இந்த வேலை வாய்ப்பை ஆஃபர் பண்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். ஸோ டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடும் ஒரு கொலாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் கேட்டகரியில கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர்ல ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு. அதனை தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட வேலை வாய்ப்பு இருக்கு. ஜாப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் தான். ஸோ தமிழகம் முழுவதும் 38 மாவட்ட மக்களுமே இதற்கு எலிஜிபிள் தாங்க. இன்டர்வியூ கூட தமிழகத்துல சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு சொல்லிட்டு 3 இடத்துல நடக்கிறதுனால எல்லாருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். சூப்பர்வைசர்ல ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கு 3 இயர்ஸ் நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிப்ளமோல எனி டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டிப்ளமோல பர்டிகுலரா நீங்க இந்த டிசிப்ளின் தான் படிச்சிருக்கணும், இதுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய சூப்பர்வைசர் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஜாபுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. டிப்ளமோ வந்து நீங்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்ல படிச்சிருக்கணும். ஸோ தமிழ்நாடு முழுவதும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட்ல வரக்கூடிய பாலிடெக்னிக்ல படிச்சவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ல மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை 3 கேட்டகரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங்ல சிவில் எடுத்து படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெயின்டெனன்ஸ்ல இன்னொரு கேட்டகரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், IT, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்ல மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்ல டெலிகம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் இருக்கு. ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்டார்ல தனித்தனியாகவே இருக்கும். அதனாலதான் சிவில் படிச்சவங்களுக்கு தனியா மெயின்டெனன்ஸ்ல கேட்கறாங்க, எலக்ட்ரிக்கலுக்கு தனியா கேட்கறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோல படிச்சவங்களுக்கு தனியா இருக்கு. சரிங்களா? ஸோ மெயின்டெனன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால பர்டிகுலரா நீங்க மெயின்டெனன்ஸ்ல தான் போகணும் அப்படின்னா அதற்கான வாக்கின் இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின்ல டிப்ளமோ மட்டும் படிச்சிருக்கீங்க கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல அப்படின்னா ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கு வாக்கின் இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. குறைந்தபட்ச வயது 18ங்க, அதிகபட்சம் 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். பெண்கள் அப்ளை பண்ற பட்சத்தில் ரிசர்வேஷன் இருக்கு. 30% வந்து வேலைகளை பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணல. தமிழகத்திலேயே 3 இடத்துல வாக்கின் டிரைவ் வைக்கிறதுனால ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான் இருக்கு. ஏன்னா கம்மியான வேகன்சிஸ் இருக்குன்னா ஒரே ஒரு பிளேஸ்ல மட்டும் வாக்கின் டிரைவை கண்டக்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு சொல்லிட்டு 3 இடத்துல தனித்தனியாக இன்டர்வியூக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வேகன்சி ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு சென்னை மெட்ரோ ரயில் கீழே தான் வருது. அரசு வேலை வாய்ப்பு தான். ஆனால் உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு
அப்படிங்கிறது கிடையாது. இனிஷியலாக உங்களை கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இனிஷியலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் வந்து மொத்தமாக ஒரு 3 வருடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இனிஷியலாக நீங்கள் ஒரு கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணால் கூட அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ நாலேஜை லேர்ன் பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய கரியரை டெவலப் பண்ணுறீங்க, அதில் தான் உங்களுடைய ஃபியூச்சர் கரியர் இருக்குது. சரிங்களா? சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக 30,000 வந்து கிடச்சிருது. இந்த ஒரு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் உங்களுக்கு சிடிசி வந்து ஃபிக்ஸடாக கிடச்சிருது. அதர் அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக போடலை. பட் என்ன சொல்லியிருக்காங்க, கார்பரேஷனுடைய ரூல்ஸை பொறுத்து உங்களுக்கு அதர் அலவன்சஸ் வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கூட போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து மெரிட் செலெக்ஷன் தான். யார் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு வாக்கின் டிரைவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தமிழ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு தமிழ் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வாக்கின் இன்டர்வியூ எந்தெந்த இடத்துல நடக்குது, எந்த டைமில், எந்த பிளேஸில் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி இப்போ சூப்பர்வைசரில் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டிப்ளமோ எனி இன்ஜினியரிங் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எனி டிசிப்ளின் படித்தவங்க ஆப்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டேட்டு நவம்பர் 4 சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் லேபர் காலனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்து கிண்டியில் இருக்குது. அதே மாதிரி சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் ஜாபுக்கு நவம்பர் 5 இதே கிண்டி லொகேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் உங்களுக்கு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎன் மில்ஸ் போஸ்ட் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த பிளேஸுக்கு போயிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஒரு வாக்கின் டிரைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கான டேட் வந்து நவம்பர் 10 காலையில் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பர்வைசர் ஜாபுக்கும் அதில் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் 2 கேட்டகரிக்குமே ஒரே நாள் தான் இன்டர்வியூ நடக்குது. அதுக்கப்புறம் மதுரை லொக்கேஷனில் கூட உங்களுக்கு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே புதூர் மதுரையில் இருக்குது. உங்களுக்கான வாக்கின் டிரைவ் இன்டர்வியூ டேட் வந்து நவம்பர் 13 போட்டிருக்காங்க. சூப்பர்வைசரில் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே நாளில் தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 இடத்துல இருந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுனால இப்போ மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்தவங்க மதுரையில் போய் அட்டன் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் போய் அட்டன் பண்ணுங்கள். சென்னை சைடில் இருக்கிறவங்க சென்னை போய் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னக்கூட்டி ரீசெண்டாக எடுத்திருக்கக்கூடிய 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுடைய பயோடேட்டா ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதாவது அன்னெக்சர் 1ன்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டே வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஜாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் தென் உங்களுடைய டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டே போதும். உங்ககிட்ட பேன் இருந்தாலும் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் ஓட்டர் ஐடி இருந்தாலும் கையில் வச்சுக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ஜஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்கள் கையில் தர மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக கேண்டிடேட்டை ஸ்க்ரீனிங் தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்குற மாதிரி கூட இதில் எதுவுமே போடலை. பியூர்லி மெரிட் செலெக்ஷன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க டிப்ளமோவில் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான், அதில் படித்த கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை போட முடியும். அதனால் காம்படிஷன் ரொம்ப கம்மி தான். இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் வாக்கின் டிரைவ் அட்டன் பண்ணுங்கள். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதில் அவங்க கொண்டு வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்பர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் இருக்குது. அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. See you. Bye.